இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல போட்டோ கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்ல 100k சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அந்த ஒரு செலிப்ரேஷனுக்காக நான் இந்த கேக் பண்ணிருக்கேன். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு ஒரு செலிப்ரேஷனுக்காக போட்டோ கேக் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க கடையிலலாம் கூட ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது வந்து நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல 1/2 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இந்த எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில். இது வந்து கோல்டு வினர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே 1/2 கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் தான். இதுலேயே 1/2 கப் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதையும் இதில் ஆட் பண்ணிட்டு இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயே வந்து 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா காய்ச்சி எடுத்த ஃபுல் ஃபேட் மில்க்கு. நீங்கள் நல்லா காய்ச்சின பால் வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து இதுலேயே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதில் வந்து 1 கப் நிறைய மைதா மாவு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதுலேயே வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதுலேயே வந்து 1/4 கப் கொக்கோ பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து நல்லா வெனிலா ஃப்ளேவரில் ஸ்பாஞ்ச் கேக் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் கொக்கோ பவுடர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் தான் கேக் பண்ணிக்க போகிறேன். அதனால இதில் வந்து ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுறணும். ஒரே டைரக்ஷனில் இது வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி இந்த பேட்டரை இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஸ்கொயர் கேக் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்கொயர் கேக்கில் வந்து நான் பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதில் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம். காற்று எதுவும் போகாத மாதிரி இந்த மாதிரி தட்டி தட்டி எடுக்கணும். நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இதை குக்கரில் தான் பண்ணிக்க போகிறேன். ஒரு குக்கரில் வந்து ஒரே ஒரு லேயர் நார்மலாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதன் பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பேட்டரை அந்த குக்கரில் வச்சு ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணாலே போதும். ஒருவேளை நீங்கள் அவன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே 180 டிகிரியில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். பாருங்க, நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. மேலே மட்டும் லைட்டாக வெடிச்ச மாதிரி வந்திருக்கு. ஆனால் அது ஒன்றும் இல்லை, அந்த ஒரு லேயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மேலே உள்ள ஒரே ஒரு லேயரை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக்கும் பாருங்கள் நல்லாவே சூப்பராகவே வந்திருக்கு. இதை வந்து 2 லேயர் கேக்காக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலேயே வந்து ஒரு லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல, இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலேயே விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எல்லா பக்கமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து க்ரீமை வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு கோட்டிங் தான் இதுக்கு மேலே கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா எடுத்துக்க போகிறேன்.
நீங்கள் இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுதே கூடவே வந்து நீங்கள் விப்பிங் க்ரீமையும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து அது மெல்ட் ஆகாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து ஈடபிள் சுகர் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்தாலுமே நம்ம இது யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து A4 ஷீட் சைஸில் தான் இருக்கும். நீங்கள் முன்னாடியே வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியோ A4 ஷீட் சைஸ்க்கு உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதை நீங்கள் வந்து A4 ஷீட் சைஸில் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து இந்த மாதிரி பிரிண்டர் ஷாப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக இந்த மாதிரி A4 ஷீட் சைஸில் நமக்கு பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதை வந்து நமக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பெரிய A4 ஷீட் சைஸுக்கு நம்ம பெரிய கேக் பண்ண போகிறது இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலிப்ரேஷனுக்காக ஒரு சின்னதாக ஒரு பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ்க்காக நான் இன்னொரு கேக் பண்ண போகிறேன். ஸோ அந்த கேக்கு வந்து இந்த விஷ் பண்ணி எழுதியிருக்கேன். அதுக்கும் கீழே வந்து நம்ம JK ரெசிபிஸ் லோகோவும் இருக்குது. இன்னொரு பர்த்டே விஷ் பண்ணியும் ஒரு பிக்சரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு A4 ஷீட் சைஸ்லேயே வந்து நமக்கு எவ்வளோ கேக்ஸ் பண்ணாலும் சின்ன சின்ன ஃபாண்ட் டிசைன்லாம் நம்ம இதிலே கொடுத்துட்டோம் அப்படின்னா மொத்த பிரிண்டாகவே நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த A4 ஷீட் சைஸில் வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு 200 ரூபாய் ஆகும். இதே மாதிரி ஃபோட்டோ பிரிண்ட் உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதோட அட்ரஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இதை வந்து சாப்பிட்றதுக்கு பயப்படலாம் தேவையில்லை. இது ரொம்பவே வந்து சேஃப்டி தான். ஈடபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு உள்ள ஃபோட்டோ மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கவரில் நம்ம பேலன்ஸ் உள்ளதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கீழே வந்து ஒரு ஒற்றை மாதிரி ஒரு ஷீட் ஒன்று இருக்கும். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்காக இதிலிருந்து நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில் லைட்டாக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும். அதிலிருந்து ரிமூவ் பண்ணதையுமே நம்ம அப்படியே கேக் மேலே ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடியே 20 நிமிஷம் செட் பண்ணி வச்ச கேக்கும் நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேக் மேலே இந்த ஷீட்டை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு என்ன பிக்சர் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி கேக்கில் அழகாக ஒட்டி விட்டுறலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம ஒட்டியாச்சு அப்படின்னு. ஒட்டின பிறகு ஒரு 10 நிமிஷம் அகைன் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா செட் ஆன பிறகு இதுக்கு மேலே நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த நாசில் வந்து 2D ஸ்டார் நாசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு டிப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளார் மாதிரி டிசைனில் கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம கீழே உள்ள பார்டர்ஸையுமே இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதுலேயே மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்க போகிறேன். சேம் இது வந்து அதை விட சின்ன சைஸில் உள்ள நாசில் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் ஒரு லேயர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக என்டையர் கேக்கையுமே டிசைன் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னும் ரொம்ப சின்ன சைஸில் ஸ்டார் நாசில் பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதையும் எல்லா பக்கமும் சின்ன சின்ன டாட் மாதிரி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பார்டர்ஸ் மாதிரி கிடைச்சிரும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கேப்ஸ் இருந்தாலும் நம்ம அதை இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து எம்டியாக ஒயிட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே ஜஸ்ட்டு ஃபில் பண்ணுறதுக்காக ப்ளூ கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் பண்ண காம்பினேஷனில் டிசைன் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலேயே வந்து உங்ககிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைனா வந்து சுகர் பால்ஸ் எல்லாம் கிடைச்சா கூட நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் நல்ல ஃபோட்டோ வந்து நல்லா ஷைனான எஃபெக்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம கார்ன் சிரப் வந்து கடையில் வாங்கி அந்த கார்ன் சிரப்பை வந்து லைட்டாக ஒரு கோட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஷைனான ஒரு எஃபெக்டில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ரியல் ஃபோட்டோவை மேலே வச்சிருக்க மாதிரியே நமக்கு கிடைக்கும். இந்த கேக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1 மணி நேரம் கூட ஆகாது. ரொம்பவே ஈஸி தான். இப்போ அவ்வளோதான், இந்த கேக் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக் வந்து கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். உங்களில் நிறைய பேர் வந்து JK அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டிங்க. அது வேறு யாரும் இல்லை. J வந்து எங்கள் அம்மா, K வந்து எங்கள் அப்பா. ஸோ அவங்க 2 பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டரையும் ஜாயின் பண்ணி JK அப்படின்னு சொல்லி ரெசிபீஸ்ன்னு வச்சாச்சு. கேக்கும் பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு பீஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தான்.
இதே மெத்தடில் நீங்களும் ஃபோட்டோ கேக்கை வீட்டில் ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேனலில் 100K வந்து ரீச் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதில் ஒரு கிவ்அவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். என்ன கிவ்அவே என்ன அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து என்னன்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதோட நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பேக்கிங்கில், அதுவும் குக்கிங் அப்படின்றத விட பேக்கிங்கில் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கும். நான் வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது, ப்ரொஃபஷனலாக எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் நான் வாங்கலை. பட் ஸ்டில் நான் லேர்ன் பண்ண விஷயத்தை வந்து நான் உங்கள் எல்லாருக்கூடையும் தான் எப்பயுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து நான் நேரில் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. பட் வந்து ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு ஜேகே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட ஆல்ரெடியே வந்து நான் சொல்லியிருந்தேன், ஒரு காம்படிஷனில் இருக்கோம், ஸோ நேம் வந்து சீக்கிரம் சொல்லக்கூடாது அப்படின்னு. இந்த ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நேம் ரிவீல் பண்ணணும் அப்படின்றது எனக்கும் என் சிஸ்டருக்கும் இருந்த ஒரு காம்படிஷன் தான். அதனால தான் நான் வந்து முன்னாடியே உங்கள் யாருக்குமே நேம் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் நேம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ரியலி சாரி, என்னால் சொல்ல முடியல. பட் ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ண முடியாட்டி என்னங்க, என்னோட பேர் வந்து சொல்கிறேன். என்னோட பேர் வந்து BANU பானு.